வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரேஸ் இன் ஜாவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் சேம் டேட்டா டைப் தான் வந்து அரே. இப்போ நீங்கள் வந்து ஜாவாவில் வந்து அரே வந்து நீங்கள் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம், ரேப்பர் கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அரே கிரியேட் பண்ணுறப்பயே இந்த அறையில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோன்றது வந்து நம்ம சொல்லணும். அதனால் அரே வந்து ஃபிக்ஸ்டு இன் சைஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அறையை அக்சஸ் பண்ணுறப்ப 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ 0th எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் தான் அக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. அறையோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறையில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது, சப்போர்ட்டிங் ஆப்ரேஷன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஒரு அறையை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு அறையை வந்து இன்னொரு அறைக்கு எப்படி காப்பி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு அரே வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து எந்த மாதிரியான டிஃபால்ட் வேல்யூஸை வச்சு நம்ம அறையை ஃபில் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதே போல் அறையில் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரேன்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அறையை பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து தமிழில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே போல் என்னோட ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் 13 years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து தேவையான இடத்துல வந்து சொல்லிட்டுருக்கேன். அதனால் வந்து ஐடியில் வந்து நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஐடி கரியரில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் அடுத்த சாம்பிளோட கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைட்ஸில் வந்து அரேஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரேஸ் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ அந்த அரேஸ் வந்து இந்த சின்டாக்ஸில் தான் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இந்த இன்ட் அப்படின்றது வந்து டேட்டா டைப். இங்கே வந்து எந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸோ ரேப்பர் டைப்ஸோ நீங்கள் வந்து கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட் அப்படின்றது வந்து டேட்டா டைப். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ன்றது வந்து நம்ம வந்து கம்பைலருக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி நோட்டிஃபை பண்ணுறது. இந்த டேட்டா டைப் வந்து இதில் வந்து நான் வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த வேரியபிளில் வந்து நான் அறையை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து இங்கே சொல்லுது. நம்ம அப்படின்றது இந்த வேரியபிள் நேம். நீங்கள் என்ன எந்த வேரியபிள் நேம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ஸ், இங்கே நியூன்றது வந்து ஆப்ரேட்டர். இந்த நியூ கீவேர்டு வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த இன்ட் அப்படின்றது அகைன் டேட்டா டைப். இதுதான் வந்து சைஸ். இந்த அறை வேரியபிள் வந்து 10 இன்டிஜர் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இப்போ இந்த இதில் வந்து என்னென்னா ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து பைக் அப்படின்றது வந்து ஒரு கஸ்டம் யூசர் டிஃபைன் கிளாஸ். இந்த யூசர் டிஃபைன் கிளாஸ்க்கு வந்து நம்ம வந்து அரே கிரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து பைக்ன்றது வந்து யூசர் டிஃபைன் கிளாஸ். இது வந்து வேரியபிள். ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அரே இண்டிகேட் பண்ணுது. நியூன்றது வந்து புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். பைக்ன்றது அகைன் கிளாஸ். இங்கே 9 அப்படின்றது வந்து சைஸ் ஆஃப் தி அரே. அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே புது ஆப்ஜெக்ட் வந்து அசைன் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் அறையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இண்டெக்ஸ் வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரை வேரியபிளில் பி ஆஃப் 0 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நான் இங்கே வந்து இந்த 0th இண்டெக்ஸில் வந்து ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணி அசைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து மெமரியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தவொடனே உங்களுக்கு கம்பைலர் வந்து மெமரியில் வந்து இந்த 9 பிளாக் இருக்க மாதிரி ஒரு மெமரியை வந்து கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அசைன் பண்ண அங்கே வந்து வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து இப்போ 2 விதமாக வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் வந்து டிக்ளரேஷன்லேயே வந்து நம்ம இனிஷியலைஸும் பண்ணலாம். அதுதான் வந்து இதுக்குரிய சின்டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டா டைப், இது வேரியபிள் நேம், ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அரைன்றது வந்து டினோட் பண்ணுது. இது வந்து நியூன்றது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். டேட்டா டைப், இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அரை. இங்கே தான் வந்து எல்லா வேல்யூஸை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். இங்கே வந்து எல்லா வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். இந்த 34, 21 அப்படின்றதுலாம் வேல்யூஸ். இப்போ இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்கோன்னா இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரை வேல்யூஸ். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரையோட இண்டெக்ஸஸ் 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப் டு 4th இண்டெக்ஸ். இது வந்து மெமரி லொக்கேஷன். இது வந்து கம்பைலர் வந்து இந்த வேல்யூஸ்க்கு எல்லாம் மெமரி லொக்கேஷன் வந்து அலோகேட் பண்ணுறது. இது வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அரை வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறது, அதே போல் அரையோட இண்டெக்ஸஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது. அதே போல் இந்த 1 டைமென்ஷனல் அரே தான் சொன்னேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல 1 டைமென்ஷனல் அரே. நீங்கள் 1 டைமென்ஷனல் அரேயில் இன்டீஜரோ என்ன டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா டைப்ஸோட டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு சாம்பிளோட வந்து நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன சாம்பிள் பார்க்க போகிறோம்னா அரேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அரே வந்து ஒரு சாம்பிள் நம்பர்ஸ் அரே வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இங்கே இன்டீஜர் அரே வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது இன்ட் அப்படின்றது வந்து டேட்டா டைப், ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்றது வந்து நான் வந்து இதில் வந்து அரே ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து நம்ம கம்பைலருக்கு சொல்கிறோம். கம்பைலருக்கு சொல்லிவிட்டு இந்த வேரியபிள் நேம், இங்கே நம்பர்ஸ் அப்படின்றது வந்து வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூன்றது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். அடுத்து வந்து இன்ட் அகைன் என்ன டேட்டா டைப், இங்கே 5 அப்படின்றது வந்து சைஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரே வந்து ஃபிக்ஸ்ட் இன் சைஸ். நீங்கள் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணுறப்பையோ அதை டிக்ளேர் பண்ணுறப்பையோ அது எவ்வளோ சைஸ் ஹோல்ட் பண்ண போகுது அப்படின்றத சொல்லிடணும். இது வந்து நம்ம டிக்ளரேஷன் முடிஞ்சு. இப்போ நீங்கள் நம்பர்ஸ்க்கு வந்து வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா 2 வகையில் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ் அதை வந்து இனிஷியலைஸ் மட்டும் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸாக வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அரே வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் 0 வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன், நம்பர்ஸ் ஆஃப் 1 அது வரைக்கும் 4 வரைக்கும் நான் வந்து வேல்யூஸை வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அரேயை வந்து வேல்யூஸை வச்சு பாப்புலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அரேயை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த அரேயை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் லூப்பிங் வச்சு பண்ணுறேன். இப்போ ஃபார் லூப்பை வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நான் எதை வச்சு பண்ண போகிறேன்னா 0th இண்டெக்ஸ் பண்ணுறதுனால நான் அரேயை வந்து அறையில் இருக்கிற 0th வச்சு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து i லெஸ் தேன் நம்பர்ஸ் டாட் லென்த். இப்போ நம்பர்ஸ் டாட் லென்த் வந்து என்ன கொடுக்குன்னா அந்த அறையோட சைஸை வந்து கொடுக்கும். இந்த லென்த் அப்படின்றது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் தான். ஸோ நம்பர்ஸ் டாட் லென்த் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்ன்றது வரும். இப்போ நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம லெஸ் தேன் அப்படின்றது யூஸ் பண்ணணும். அடுத்து i ப்ளஸ் ப்ளஸ் நம்ம ஆப்ரேட்டரில் பார்த்த மாதிரி இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தான் நடக்கும். இப்போ வந்து லூப் பண்ணியாச்சு. இந்த லூப்புக்குள்ளே வந்து நான் வந்து நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் வந்து இந்த ஸ்டெப்பில் பண்ணுறோம். ஸோ நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு முன்னாடி ஒரு சிசோர் போட்டுறேன். உங்களுக்கு வந்து 10 வந்து ப்ராப்பராக தெரியணுன்றதுக்காண்டி. ஓகே, இப்போ ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ரன் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 10 20 30 40 50 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ அனதர் வேல வந்து எப்படி வந்து அரையை வந்து இனிஷியலைஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இங்கே வந்து டைரெக்டாக வந்து ஃப்ளோர் பிரேஸை வச்சு நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 வேல்யூஸ். இப்போ இந்த அரேயில் வந்து 10 வேல்யூஸ் வந்து நான் இது பண்ணிட்டேன். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணி நீங்கள் அரேயை வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 10 எலமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கனால இந்த அரேயோட சைஸ் வந்து 10 இருக்கும். மற்றபடி பிரிண்ட் பண்ணுறதுல வந்து சேம் சின்டெக்ஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 10 எலமெண்ட்டு வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10லிருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து செகண்ட் வே ஆஃப் இனிஷியலைசிங் த அரே. ஓகே, இப்போ வந்து நம்ம அரேயை வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அரேயை வந்து எப்படி காப்பி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து நான் நியூ நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்து java.dt அரேஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த அரேஸ் என்ற கிளாஸில் வந்து நிறைய யூட்டிலிட்டி இப்போ வந்து நீங்கள் அரே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன யூட்டிலிட்டிஸ் வேணும். இப்போ ஷார்ட் பண்ணணும், காப்பி பண்ணணும், ஃபில் பண்ணணும், அதை வந்து டூ ஸ்ட்ரிங்காக மாற்றணும், அதை வந்து சர்ச் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய யூட்டிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதில் என்னென்ன வேணுன்றதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா காப்பி ஆஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த காப்பி ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து என்ன ஒன்று எந்த அறையை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து சொல்லணும். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து என்ன லென்த்து. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த அறையில் வந்து 10 நம்பர்ஸ் இருக்குன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸை மட்டும் காப்பி பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து 5 மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நியூ நம்பர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நம்பர்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்ஸை வந்து நான் நியூ நம்பர்ஸ்க்கு வந்து காப்பி பண்ணுறேன். அதுதான் வந்து அரே ஸ்டார்ட் காப்பி ஆஃப் வந்து பண்ணுது. இப்போ வந்து இங்கே நான் எதை பிரிண்ட் பண்ண போகிறேன்னா நியூ நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பிரிண்ட் ஆகணும்னா அந்த நம்பர்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட்ஸ் தான் வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 எலமெண்ட்ஸ் தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அரேஸில் வந்து எப்படி வந்து காப்பி ஆஃப் யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக. ஓகே, இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் முடிஞ்சு நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன்னா இந்த 5 எலமெண்ட்ஸ்லேயே வந்து நான் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே வந்து 30 கொடுக்குறேன், இங்கே வந்து 20 கொடுக்குறேன், இங்கே வந்து 50 கொடுக்குறேன், இங்கே வந்து 40 கொடுக்குறேன். இப்போ வந்து நான் அரே வேல்யூஸை வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஒரு யூஸ் கேஸ் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அரேயை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்குமே வந்து அரேஸில் வந்து மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ அரேஸ் டாட் சார்ட் அப்படின்றத போட்டுட்டு இப்போ நம்பர் கொடுத்துட்டோன்னா இந்த அரேயில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆயிரும். இப்போ நான் இதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் சிஸ்அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஷார்ட்டிங் வந்து நான் போட போகிறேன். பிஃபோர் ஷார்ட்டிங் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் ஷார்ட்டிங் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இது சேம் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஓகே, ஆஃப்டர் ஷார்ட்டிங் பண்ண போகிறேன். ஸோ ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து அரே வந்து ஷார்ட் பண்ணணும். ஸோ அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ இங்கே பிஃபோர் ஸ்டார்டிங்கில் வந்து ஷார்ட் பண்ணாத அரேயை பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே ஆஃப்டர் ஷார்ட்டிங்கில் வந்து நான் வந்து ஷார்ட் பண்ண அரே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து நியூ நம்பர்ஸ் இல்லை, நம்ம நியூ நம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டனால நம்பர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் வந்து வித்தவுட் ஸ்டார்டிங் வந்து காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இங்கே என்ன போட்டிருக்கேன்னா பிஃபோர், இங்கே நான் ஹைலைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்டார்டிங் அப்படின்னு போட்டிருக்கேன். பிஃபோர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரில் தான் வந்து வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்டார்டிங்னா நம்ம வந்து இங்கே அரைஸ் டாட் ஷார்ட் வச்சு நம்ம ஷார்ட் பண்ணனால நம்ம ஷார்ட் பண்ண ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சோஃபார் நம்ம வந்து இன்டீஜர் அரே வச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு கஸ்டம் கிளாஸ் வந்து நான் பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அரே வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது வந்து இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். இந்த ஸ்டூடெண்ட் இருந்தது யூசர் டிஃபைன் ஆப்ஜெக்ட். இதில் வந்து நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அரே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் அரே தான். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் 1 வந்து நான் இது வந்து நான் ஸ்டூடெண்ட் 1 வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் 0 வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அரே வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து மேபி நான் வந்து கருப்பு அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏஜ் வந்து சம்திங் லைக் தட் 25 அந்த மாதிரி. 25 டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி அப்படின்னு போட்டுக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ், இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், அடுத்து வந்து செகண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் சம் ராஜ் இது வந்து பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அரே வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து அந்த வேல்யூஸ், அதில் இருக்க வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிரிண்ட்டில் வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நான் அதில் வந்து என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கின்ற அரே வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அசைன் ஆயிரும். ஸோ நம்ம அதிலிருந்து நம்ம வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபார் லூப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அரேயை வந்து ஐட்ரேட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம், ஏஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட பேர், அவங்க ஏஜ், டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நான் கவர் பண்ண நினச்சது அரே எப்படி வந்து ஒரு பிரிமிட்டிவ் அரே கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஆப்ஜெக்ட் வச்சு அரே கிரியேட் பண்ணுறது, அதே போல் அரேஸ்ன்ற கிளாஸ் பார்த்தோம். அந்த கிளாஸ் வந்து java.util பேக்கேஜில் இருக்குது. அதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்த்தோம். ஷார்ட்டிங் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு அரேலேருந்து இன்னொரு எப்படி காப்பி பண்ணுறது, இன்னும் அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பார்த்தது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணுறது, அந்த அரேயில் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்டரை வச்சு அந்த அரேயை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி அந்த அரேயை வந்து ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த கோடை வந்து என்னோட ரெபாசிட்டரியில் அப்லோட் பண்ணுறேன். நான் லிங்கை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு எரர் வருது, எக்ஸெப்ஷன் வருதுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.